வணக்கம். நான் அனிலம் ஜிபிஜிஎம் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ அந்த கதையை தொடருவோம். இப்போ ஒரு வாரமாக அந்த கதையை தொடரல, இப்போ தொடருவோம். மன்னர் என்ன பண்ணுறாரு, அரசவை கூட்டுறாரு. கூட்டிகிட்டு நீ இப்போ நம்ம அந்த காட்டுக்கு, அதாவது வேட்டைக்கு ஒரு நாள் போய்ட்டு வந்தார் சொன்னானே, காட்டில் இது மாதிரி ஆற்றுல ஃபுல்லாக அடைசலாக இருக்கே, இப்போ அதுக்கான வழி என்னன்றதை நம்ம இன்றைக்கி சபையை கூட்டி நம்ம ஒரு முடிவு எடுப்போம். அதாவது காட்டு விலங்குகள்லாம் நீர் இல்லாமல் இருக்க முடியாது, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடைச்சிக்கிட்டு வருது. அதனால் முதல்ல காட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பாதுகாப்போட பல வல்லுநர்களை, அதாவது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வல்லுநர்கள் இருப்பாங்க. அதாவது கைத்தேர்ந்தவர், டெக்னீஷியன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த ஆறுகளையும் காடுகளையும் எப்படி கரெக்டாக, அதாவது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவல் இருக்கும், வாட்டருக்குன்னு ஒரு லெவல் இருக்கும், அதுக்குன்னு ஒரு போக்கு இருக்கும். அது பிரகாரம் தான் அதை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். நம்ம அதை வேறு பக்கமோ அல்லது மாற்றணுமோன்னா அப்போ நம்ம சில இயற்கை விளைவுகளையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான வழித்தடங்கள், ஏன்னா ஆறு சும்மா மழை பெஞ்சா உடனே இந்த பக்கம் ஓடும் அந்த பக்கம் ஓடலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு இயற்கை தன்னை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது பிரகாரம் தான் நம்ம அந்த செயல்பாடுகள், அந்த ஆறுகள் ஓடும். அப்போ அப்படி ஓடுற ஆறில் நம்ம என்னென்ன டெவலப்மெண்ட், அடைபடாமல் ஓடுறதுக்கு, அல்லது அதிலிருந்து சில வாய்க்கா கால்வா இதெல்லாம் வெட்டி நமக்கு தேவைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி அதை பிரித்து திருப்பி அதே வழித்தடத்தில் நம்ம திருப்பி அதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ ஒரு ஆறு உருவாகுதுன்னா அது நேராக உருவாகி அது ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தை உருவாக்கிக்கிட்டு அப்படியே நேராக போய் கடலில் போய் சேரும். இப்போ வெள்ளை நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் அதோடய வழித்தடத்தை அகலமாக்கிக்கிட்டு போய் கடலில் போய் சேரும். ஸோ அது எல்லாத்தையுமே கணக்கெடுத்து ஒரு டெக்னீஷியன்ஸ்னு இருப்பாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் இருப்பாங்க, ஒவ்வொரு ஏரியாலையும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கான டெக்னீஷியனோட நம்ம போய் இந்த ஆறுகளை சரி செய்து நமக்கு எங்கெங்கே வனவிலங்குகள் அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவுக்கு ஏரி குளம் இது எல்லாத்தையும் வெட்டி சரி கட்டி மற்றும் வனங்களை அதிக அளவில் உற்பத்திப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு ராஜா சொல்கிறார். சரி பண்ணால் அதுக்கான வேலைகளை உடனே செய்கிறோம் அப்படின்றாங்க. சரின்ட்டு அதுக்கான வேலைகளை செய்யுங்கன்ட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் மாதிரி பள்ளிக்கூடம் திறக்க போதே, நான் மாதிரி தனி பாட நூலாக நம்ம உலக மனிதனோட ஆசான் எழுதின திருக்குறளை கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். அது என்னாச்சு, ரெடி ஆகிட்டேன்னு கேட்டேன். எல்லாம் ரெடி ஆகிட்டோம்னா இப்போ நம்ம மாநிலத்தில், நம்ம மாவட்டத்தில், நம்ம நாட்டில் பல மாநிலங்கள் பல மாவட்டங்கள் இருக்குது, பல மொழிகள் பேசுகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் அவைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏன்னா எல்லா மாநிலத்துக்கும் அவங்க கொடுக்கணும்ல, 18 விதமான மொழிகளில் அவங்க தயார் பண்ணணும். இப்போ அவங்க நாட்டில் ஒரு 18 விதமான மொழிகள் இருக்குது. இப்போ நம்ம தமிழில் அதுக்கான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சுட்டாங்க, பாக்கி மொழிகளுக்கு தயார் பண்ணிகிட்ருக்குறோம், அது விரைவில் வந்துடும் அப்படின்றாங்க. சரி, ஓகே, இதை நீங்கள் தனி பாடமாகவே கொடுங்க, இது விஷயமாக நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், அதாவது உரையாடல் பண்ணுவோம். யார் வேணாலும் எந்த கருத்தை வேணாலும் தாராளமாக சொல்லலாம். ஏன் இதை தனியாக தமிழ்லேருந்து பிரிக்கிறீங்க, அல்லது இதை ஏன் தனியாக கொடுத்தாகணும், இல்லை இது தான் இப்போ எல்லாமே படிக்கிற பிள்ளைலாம் நல்லா படிக்கும், திறமையான பிள்ளை திறமையாக வந்துடும். ஆனால் எல்லாருக்கும் ஏன் போய் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது தேவையில்லாதது. மக்கள் எல்லாருமே படிப்பாளியாக அறிவாளியாக தெளிஞ்சவங்களாக ஆகிட்டாங்கன்னா ஆளாளுக்கு கேள்வி கேட்பாங்க, நாடு கெட்டு போயிடும். ஒரு சில தான் நல்ல அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கணும், பாக்கி பேர் அவன் சொல்படி கேட்டு நடக்கிற ஆளாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாடு கரெக்டாக வரும் அப்படின்னு ஒரு சில அமைச்சர்கள் எழுந்திரிச்சு அந்த ராஜாட்ட சொல்கிறாங்க. இல்லை, இது விஷயமா நம்ம நாளைக்கு உட்காந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம், ஆனால் தனி பாடமாக தான் கொடுத்தாகணும். இது கண்டிப்பாக மக்களுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் திருக்குறள் எவ்வளோ அவசியன்றதை தாராளமாக முடிவெடுத்து கொடுப்போம். இப்போ என் பேச்சை யாரும் மீற போட முடியாது, ஏன்னா நான் தான் நாட்டின் அரசன், நான் என்ன ஆர்டர் போடுறேனோ அதான் நடக்கணும். ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு ஏன் இதை கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுடைய கருத்தையும் நான் தெரிஞ்சுக்க விரும்பணுன்றப்ப நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். நன்றி, வணக்கம்.